கெட்டியா வச்சுக்க. கீழே கீழே விழுந்துற போகுது. சரி திரும்ப தென்ற. உங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல ஒன்னா பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க இங்க தங்கறதுக்கு ஆகாஷ் தான் முழு காரணம். அவர்தான் எங்களை இங்க வர வச்சதே. மாப்ள, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. சித்து தம்பிய நீங்க உங்க கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். ஆனா இப்போ இவங்கள உங்க கூடவே உங்க வீட்லயே தங்க சொல்லிருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே தெரியல மாப்ள. சித்துவுக்கு தான் பெரிய மனசு. இந்த வீடு, கம்பெனி, பாட்டியோட சொத்து, இது எல்லாத்துலயும் சித்துவுக்கும் சரிபாதி பங்கு இருக்கு. இத்தனை நாளா இதெல்லாம் இவர் எங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இருந்தார். இப்பவும் நான் கம்பல் பண்ணதுனாலதான் இந்த உரிமையை அவர் ஏத்துக்கிட்டார். அதனால சித்துவுக்கு தான் நாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா சித்து தான் பாட்டிக்கு முத பேர. அதனால பாட்டியோட சொத்து அத்தனையிலையும் சித்துவுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. சித்துவும் தென்றலும் மனசு வச்சாதான் நான், அப்பா, அம்மா, நிலான்னு எல்லாருமே இங்க இருக்க முடியும். நாளைக்கே சித்துவும் தென்றலும் எங்களை வெளியே போன்னு சொன்னா நாங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன ப்ரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன ஆகாஷ், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடந்தோம்னா அப்புறம் இந்த உலகத்திலேயே நானும் தென்றலும் தான் ஒன்னா நம்பர் கொடூரமானவங்களா இருக்கும். ப்ரோ, சும்மா ஒரு பண்ணுக்காக சொன்ன ப்ரோ. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா, ஆகாஷ் மாப்பிள்ள மட்டும் இல்ல, நீங்களும் எங்களுக்கு தெய்வம் தாம்மா. சித்து தம்பிய உங்க கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதுக்கும் இப்போ சித்துவையும் தென்றலையும் உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு உங்க சம்மதம் தாம்மா ரொம்ப முக்கியம். உங்க சம்மதம் இல்லாம இது ரெண்டுமே நடந்திருக்காது இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாதுமா. சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. அத்தை, தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க, டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். தேவைப்பட்டுச்சுன்னா நான் கேக்குறேன். சரிங்க அத்தை. என்ன சம்பந்தி இங்கே இருக்கீங்க? வாங்க, எல்லாருக்கும் ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம். சரிங்க, வாங்க. நீங்களும் ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? முட்டாள் முட்டாள்! ஏய், ஏண்டி நீ நல்லவளா நடிச்ச? அதனால இப்ப என் கண்ணு முன்னாடி என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்குது பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னால தாங்க முடியலையே. நம்மால நல்லவளாவே நடிக்க முடியலையே. அந்த தென்றலும் சாரதாவும் எப்படி நல்லவங்களாவே வாழறாங்கன்னு தெரியலையே. அடுத்ததா இந்த வீட்ல எல்லாமே எனக்கு எதிராவே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் நல்லவளா மாறிட்டேன்னு சொல்லி நடிக்கிறது தானே. ஏற்கனவே அந்த சித்துவ ஆகாஷ் நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதையே என்னால தாங்கிக்க முடியலையே. இப்ப அந்த சித்துவும் தென்றலும் நம்ம வீட்லயே வேற வந்து தங்கிட்டாங்க. பத்தாததுக்கு அந்த லட்சுமி சண்முகம் வேற அவங்கள பாராட்டிக்கிட்டு வேற இருக்காங்க. போற போக்க பார்த்தா ஆகாஷ் அந்த லட்சுமி சண்முகம், தென்றலோட தங்கச்சி அந்த பூரணி, அந்த கேடுகட்ட சாரதா, அந்த சில்றப்பைய சிறுத்த
இப்படி எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கே. ஐயோ, ஆகாஷ் செஞ்சாலும் செய்வான். ஷோ, கடவுளே, எனக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் இந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு கடவுளே எனக்கு ஏதாவது சக்தி கொடு. அக்கா, நீயும் சித்து மாமாவும் இங்க வந்து தங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்க்கா. நீ இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்ட. சித்து மாமாவும் அப்படிதான். எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டீங்க. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. நீ இங்க வந்து தங்கறது கூட நம்ம குடும்பம் மொத்தமும் வந்துட்ட மாதிரி அவ்வளவு ஹாப்பியா இருக்குக்கா. இனிமே நீயும் சித்து மாமாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன். நீ சொல்றது கரெக்ட் தான் நீலா. நான் சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவ இல்லதான். அப்படி ஆசைப்படுறவளா இருந்திருந்தா எனக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க இருந்த கல்யாணத்துல நான் மணமேடையை விட்டு கீழே இறங்கியிருக்கவே மாட்டேன். எனக்கு சித்து தான், நான் சித்துவுக்கு தான்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணிருக்காரு. அதே மாதிரி உனக்கு ஆகாஷ் தான், ஆகாஷ்க்கு நீதான்னு கடவுள் எப்பவோ முடிவு பண்ணிட்டாரு. அதனால்தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆகாஷ் ரொம்ப நல்லவரு. அதனால நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறடி. சரிக்கா, நீ விருப்பப்பட்டு தானே இந்த வீட்ல வந்து தங்கியிருக்க? இல்ல சிச்சுவேஷன்னால இங்க வந்து தங்கியிருக்கீங்களா? நான் இங்க வந்து தங்கறதுக்கு காரணமே அந்த ஆண்டாள் அம்மா தான். அந்த சிவானியை தூண்டி விட்டு தேவையில்லாம எங்களை எஃப்எம்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிதான் நாங்க இங்க வந்து தங்கியிருக்கோம். இந்த உண்மையை நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன் நிலா. சொல்லுக்கா, என்ன யோசிக்கிற? சொல்லு. ஒன்னும் இல்ல, யதார்த்தமா வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதான் வந்தோம். நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கணும்னு அந்த கடவுள் ஆசைப்பட்டாரோ என்னமோ, அதான் கடவுள் எங்களை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. கண்டிப்பா அப்படிதான்க்கா இருக்கும். இனிமே நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம ஒற்றுமையா இருக்கலாம்க்கா. இருக்கலாமா? நாம நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்ளோ அன்பா அந்யோன்யமா இருந்தோமோ அதே மாதிரி இனிமேலும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். வா உள்ள போலாம். ஒத்துமையாவா இருக்க போறீங்க? நான் இருக்க விட்டுருவேனா? முதல்ல நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல எத்தனை நாள் தங்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். சித்து, என்னாச்சு? இனிமே நம்ம முத வேலையே அம்மா வந்து வீட்டுக்கு வர வைக்கிறதா. அவங்க ஒத்துக்கலைனாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது அவங்கள கட்டாயப்படுத்தியாவது அவங்கள இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடணும். இந்த இடத்துல அம்மா வாழணுங்க. அதை பார்த்து நான் சந்தோஷமா ரசிக்கணும்.
இந்த ஆண்டாள் பாட்டியோட குட்டத்தை அடக்கி இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற அந்தஸ்த என் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணுங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்து சித்து. ஆனா அத்தை மனசுல அவங்க இங்க வந்தா மாதவி அத்தை ஃபீல் பண்ணுவாங்களோங்கிற தயக்கம் இருக்குல்ல. மாதவி அம்மா என்னங்க ஃபீல் பண்ண போறாங்க? நம்ம இங்க வந்தப்பவே மாதவி அம்மா நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? சாரதாவையும் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னு தானே கேட்டாங்க. ஐயோ, அது சும்மா ஒரு பேச்சு கூட கேட்டிருக்கலாம்ல. இல்லங்க, அவங்க உண்மையாவே கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. நம்ம நாளைக்கே அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். சித்து, உன் ஆர்வம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நாம மாதவி அத்தைய பத்தியும் யோசிச்சு பார்க்கணும்ல. ஆண்டாள் பாட்டி மாதிரி மாதவி அத்தையும் திமிர் பிடிச்சவங்களா இருந்தா கூட முடிஞ்சத பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாம சாரதா அத்தைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா பாவம் மாதவி அத்தை ரொம்ப நல்லவங்க, அப்பாவி வேற. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நாம அவசரப்பட்டு அவங்க மனச நோகடிச்சிட கூடாது இல்லையா? இல்லங்க, அம்மா இங்க வந்தா மாதவி அம்மா கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க வேணா மாதவி அம்மாவை தனியா கூப்பிட்டு பேசி பாருங்களேன். சரி, நான் நாளைக்கே மாதவி அத்தை கிட்ட இது விஷயமா பேசி பாக்குறேன். அவங்க உண்மையிலேயே சாரதா அத்தை இங்க வர விரும்பினாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாரதா அத்தைய எப்போ எப்படி இங்க கூட்டிட்டு வரலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சரியா? சரிங்க. ஹேய், என்ன சின்ன குழந்தை மாதிரி மடியில படுத்துக்கிட்ட? ஆமாங்க, நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் தான் குழந்தை, எனக்கு நீங்க தான் குழந்தை. ஆமா, நமக்கு குழந்தை பிறக்க 10 மாசம் ஆகும்ல? ஆரம்பிச்சிட்டியா உன் தந்திர வேலையா? நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறேன். எந்திரி. ஆமா ஆமா, சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு வசதியா இருக்கும். தென்றல் இருங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, அதான் உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷமா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கத்தான். என் அக்கா தான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கணும். அந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்திருந்தா என் அக்கா எப்பவோ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா. இந்த வீட்டோட சகல வசதியையும் சந்தோஷமா அனுபவிச்சிருப்பா. யார் செஞ்ச பாவமோ தெரியல, என் அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா நான் சுயநலமா யோசிச்சு என் ஜாதக விஷயத்துல என் அம்மா செஞ்ச தப்ப மறைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள மருமகளாவும் வந்துட்டேன். இங்க எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த வீட்டோட எல்லா சுகத்தையும் சந்தோஷமா தான் அனுபவிக்கிறேன், உங்களை தவிர. இவ்வளவு நேரம் நீ ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு ட்ராக் என் பக்கம் திரும்புது? நான் எங்க திரும்புறேன்? பேச்சு வாக்குல அதுவா திரும்புது. என்ன பண்றது, ரோடு எந்த பக்கம் வளையுதோ அந்த பக்கம் தானே வண்டியும் வளையும். என்ன பிலாசபியா? கிண்டல் பண்றீங்களா தான்? நான் என்ன இல்லாததையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உள்ளதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம்குள்ள நாம எப்படி வாழ்றோமோ அப்படிதானே என் மைண்டும் யோசிக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாரும் மாதிரி நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா லட்சணமா அந்யோன்யமா குடும்பம் நடத்தினா என் மைண்டும் அது சம்பந்தமா யோசிக்கும். நாம தான் அந்த மாதிரி எல்லாம் குடும்பம் நடத்தலையே. சரி சரி, முறைக்காதீங்க.
அப்புறம் நான் சொல்ல வந்ததையும் மறந்துடுவேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இல்ல, என் அக்கா அனுபவிக்க வேண்டிய சொகுசான வாழ்க்கைய நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ சித்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மறுபடியும் அக்கா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா. என்ன மாதிரி அக்காவும் இந்த வசதியான வாழ்க்கைய அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை யோசிக்கும் போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கத்தான். இல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கைய வசதி மட்டுமே சந்தோஷமா வச்சுக்காது. மனசுல இருக்கிற நிம்மதி தான் யாருக்குமே முழு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ என்னையே எடுத்துக்கோயேன். நான் நல்லா வசதியா தான் வாழ்றேன். ஆனா மனசுல சந்தோஷம் இல்ல. என் மனசுல மட்டும் இல்ல, உன்னோட மனசுலயும் சந்தோஷம் இல்ல. அதே நேரம் சித்துவையும் தென்றலையும் பாரு, அவங்க சந்தோஷமா தான் வாழ்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் உண்மையா இருக்காங்க. நாம அப்படியா இருக்கோம்? கல்யாண விஷயத்திலேயே நீ என்னை ஏமாத்திட்ட, நானும் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன். அப்புறம் என்ன, வசதி இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம மனசுக்கு எப்படி நல்ல சந்தோஷம் கிடைக்கும்? நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லல. உண்மையான சந்தோஷம் எது, அது எதனால கிடைக்கணுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உன் மனசை காயப்படுத்திருந்தா சாரி நிலா. அத்த, வாமா. என்ன அத்த, ஒண்ணுக்கு 2 மருமக வந்ததுக்கு அப்புறமும் நீங்க தான் இந்த சமையல் வேலையெல்லாம் பாக்கணுமா? தள்ளுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் பாக்கணும். பரவாயில்லம்மா, நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க அத்த. ஆகாஷ், சித்து 2 பேருமே என் பிள்ளைங்க தான். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்பதான் நிறைவேறி இருக்கு. அத்த, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுமா. இப்போ நானும் சித்துவும் இங்க வந்துட்டோம். பாவம், அங்க சாரதா அத்தை மட்டும் தனியா இருக்காங்க. அதனால நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சாரதா அத்தையையும் இங்க கூட்டிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். இதுல என்னம்மா நான் தப்பா எடுத்துக்க இருக்கு? என் புருஷனுக்கு என்ன மாதிரியே சாரதாக்காவும் ஒரு பொண்டாட்டி தானே. அதனால நாங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருந்தா எனக்கு அது தர்ம சங்கடமா இருக்குன்னு யோசிக்கிறியா? அதுல ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் நிலாவும் எங்களுக்கு பேரம் பேத்திகளை பெத்து கொடுக்க போறீங்க. இந்த வயசுல எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ தாராளமா சாரதாக்காவை இங்க கூட்டிட்டு வா. அவங்க இங்க வந்து தங்கினா எனக்கும் சந்தோஷம் தானே. சரிம்மா, நான் காஃபி குடுத்துட்டு வரேன். அத்தை, யாருக்கு காஃபி? என் மாமியாருக்கு தான். நீங்க தான் எப்பவுமே அவங்களுக்கு காஃபி குடிப்பீங்களா? ஆமாமா, தினமும் காலையில அவங்க கண்ணு முழிச்சதும் நான் காஃபியோட அவங்க எதிரில நிக்கலன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு முழுக்க எனக்கு அர்ச்சனை தான். சரிம்மா, இந்நேரம் அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. நான் காஃபி குடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, சொல்லுமா. இனிமே தினமும் பாட்டிக்கு நான் போய் காஃபி கொடுக்கட்டுமா? எதுக்குமா? அவங்க உன்னை ஏதாவது சொல்லிட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அத்தை. நீங்க கொடுங்க. கொடுங்க. இல்ல தென்றல், பரவாயில்ல அத்தை, கொடுங்க.
நான் போய் கொடுத்துட்டு வரேன். ம்? சரி. இனிமே நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த மனஸ்தாபமும் இல்லாம ஒற்றுமையா இருக்கலாம்க்கா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு அன்பா அந்யோன்யமா இருந்தோமோ அதே மாதிரி இனிமேலும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். ஒத்துமையா இருக்க போறீங்களா? இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. பாட்டி,